பேரையும் கண்டுபிடிச்சேன். ஆனால் இன்றைக்கி என்னால் கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு வந்து ஒரு ஐடியில் எனக்கு ஷார்ட்ஸில் ஒரு இது போட்டீங்களா கமாண்ட் இடியாப்பன்னு சொல்லி. இன்றைக்கி என்ன அதுக்குள்ளே பேரை மாற்றிட்டீங்க? வைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டமா? இப்படியெல்லாம் வச்சுட்டு வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? சாப்பிட்ற ஐட்டமாக வச்சுட்டு இருந்தீங்க, கண்டுபிடிச்சிட்டா. இப்போ பேராக வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? என் ஊரில் இடியாப்பம் விற்க மாட்டாங்க. என் ஊரில் விற்கிறாங்கப்பா. அந்த தெருவில் கத்துனா இந்த தெருவில் கேட்குது. இந்த தெருவிலேருந்து வெளியில் வரக்குள்ளே இன்னொரு தெருவில் கத்துறாங்க. ஆனால் இந்த தெருவுக்கு வரமாட்டேங்கிறாங்க. போன மாதம் விமான விபத்து, இன்று ரயில் விபத்து. வருத்தம்தான், ஆழ்ந்த இரங்கல்கள். நிஜமாலுமே எல்லாரும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த பெயர் மாற்றிடுவோம். ஒன்று கொல்ல போகிற நேரில் வந்தேன் நான், பார்த்துக்க. ஒரு எத்தனை ஐடி ஓப்பன் பண்ணுவேன் நீங்கள்? அடிக்கடி பேரை மாற்றிக்கிட்டே இருக்கிற. சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறவங்க ஒரு லைக் பண்ணலாமா? கேட்டால் ஓடிடாதீங்க, சரியா? எதுக்கு சிரிக்கிற நீங்கள்? தன்னால் சாப்பிட்ற ஐட்டமாக வச்சுட்டு இருந்த கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஆனால் இப்போ ஊர் பேராக வைக்கிற, நேமை மாற்றிக்கிட்டே இருக்கிற. எனக்கு எப்படி தெரியும்? நல்ல வேலை ஃபஸ்ட்டு எடுத்துனே நீ போட்டுட்ட பிஞ்ச தோசைன்னு, அதில் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். திராட்சை சாப்பிட்டேன், அல்சருக்கு திராட்சை சாப்பிட சொன்னாங்க, அதனால் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். திராட்சை சாப்பிட்டேன். அரிசி தண்ணியில் போட்டிருக்கேன், போய் சமையல் பண்ணணும். கோடி உறவுகள் இருந்தாலும் அம்மாவை மிஞ்ச உறவு இல்லை. லைவ் எதுக்கு இத்தனை சுற்று ஏர்டெல் எதுக்கு தான் நான் போட்டேன்னு எனக்கே தெரியல. பெயர் விடுகதையும் ஞாபகம் வரவில்லையா உங்களுக்கு? விடுகதையா? ஞாபகம் இல்லையே. ஓனர் பார்த்துட்டேன், நெட்வொர்க் ப்ராப்ளம் தான். ஹாய் முருகன். ஹாய், வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ் முருகன். எந்த ஊர் நீங்கள்? நியூ சப்ஸ்கிரைபர். எனக்கு தெரிஞ்ச ஒரு முருகன் இருக்கார், அதனால தான் கேட்டேன். ஹாய் ஹாய் ஹாய். ஆஃபீஸ் போகிறவங்க காலி போடுவாங்க, அதன் ஆங்கில வார்த்தை. மற்றும் கார் பந்தயம் என்பதன் ஆங்கில வார்த்தை. இரண்டாம் வார்த்தை இரண்டும் சேர்ந்தால் என் பெயர். ஆஃபீஸ் போகிறவங்க காலில் போகிறது சாக்ஸ். ரேஸுன்னு சொல்லுவாங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப், சும்மா தான் இருக்கேன், சரியா? டெய்லர் வேலை பார்த்துட்ருக்கேன். சாப்பிடல பண்ணா. நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் ஆண்டி. எந்த ஊர் நீங்கள் ஆண்டி? நல்லா இருக்கு. ஆண்டின்னு கூப்பிட்டீங்க, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ப்ராப்ளம் இல்லை, இதை விட நான் எங்கே போகிறது சொல்லு? பெட்ரூமில் தான் உட்காரணும். லைட்டை போட்டுட்டு பெட்ரூமில் தான் உட்காரணும். அப்பப்போ அப்படி தான் விம்மி, காற்றடி காலம் இல்லையா, அதுவும் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது. கிச்சனுக்கு போனால் இது சுத்தமாலுமே இருக்காது. இருக்கலையே அது ஒரு பெரிய காமெடியாக போயிடக்கா. காற்று ஓவர் காற்றுங்க. வெளிச்சம் இருக்கட்டும்னு ஜன்னலும் கதவும் திறந்து வச்சா மண்ணாக வாரி தள்ளுது வீட்டுக்குள்ளே. ஒன்றும் முடியல, பூரா எங்கே பார்த்தாலும் மண்ணாக கிடக்குது. எனக்கே எரிச்சலாக இருக்குது. ஈர துணியை வச்சு தான் இடத்த விட்டு கொஞ்சம் நவந்து உட்கார்ந்துருக்கேன், பார்க்கலாம். கடலூர் பள்ளி வாகன ஓட்டுநர் மற்றும் மாணவன் வாக்குமூலம் பார்த்தீங்களா? இல்லை பார்க்கலப்பா. இடியாப்பம் பார்க்குறேன். மொட்டை மாடி போக முடியாது. எனக்கு மேலே ஒரு